இணைந்தெழும் மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசமைப்பை அறிவோம் என்பதில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை அலசி கொண்டிருக்கிறோம். முகவுரையை படித்தாலே அரசியலமைப்பு சட்டத்தை நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த முகவுரை மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று சொல்லித் தருகிறது. இந்த குடியரசில் என்ன நிகழும் என்பதை பற்றி பார்க்கிற பொழுதுதான் அற்புதமான ஒரு வார்த்தை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் நீதி என்பது. அனைவருக்கும் நீதி என்றது எங்கே, எந்த தளத்தில் என்று பார்க்கிற பொழுதுதான் சமூக பொருளாதார அரசியல் தளத்தில் என்று சொல்லுகிறது. சமூகத்தில் தான் நாம் இணைந்து வாழுகிறோம். நாம் ஒரு சமூகமாகவே வாழுகிறோம். இதை கம்யூனிட்டி என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள். நாம் இணைந்து வாழ நாம் இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழுகிற சமூகத்தில் நம்முடைய குடும்பங்களில் பேச்சில் நீதி இருக்க வேண்டும், செயலில் நீதி இருக்க வேண்டும், எண்ணங்களிலும் நீதி இருக்க வேண்டும். இவை மூன்றும் முக்கியம். இந்த நீதியான பார்வையில்தான் நாம் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஒரு நீதியான சமூகமாக கட்டி எழுப்புகிறோம். எனவே பிறரால் ஒரு வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியும். சமீபத்தில் ஒரு நிகழ்வை பார்த்தேன். ஒரு இந்து கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த 2 பாதிரியார்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த கும்பாபிஷேக நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய பாதங்களை தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், சமயங்களினுடைய ஆழமான பொருளை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு முணுமுணுப்பு இருந்திருக்கலாம், ஆனால் அதை தாண்டி எல்லா மக்களும் இதை பெருமையோடு பார்க்கிறார்களே, அங்கேதான் நீதியான சமூகம் அது கொஞ்சம் நீதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. சமயங்களின் பெயரால் எங்களுக்கு பிரிவினைகள் வேண்டாம், நாங்கள் சகோதரர்களாகவே இணைந்திருப்போம் என்கிற அந்த நம்பிக்கை தான் ஒரு நாட்டை வழிநடத்த வேண்டும். எனவே சமூக நீதி மிக மிக முக்கியம். அடுத்ததாக பொருளாதார நீதி. சமூகத்தில் மனிதர்களாக சமூக நீதி தேவை என்றால், தனிப்பட்ட வாழ்வில் மாண்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டும், செல்வம் வேண்டும், நிலம் வேண்டும், வீடு வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். எனவே பொருளாதாரத்தில் நீதி இருந்தால்தான் இந்த நாடு தலை சிறந்த குடிமக்களை உருவாக்க முடியும். பிச்சைக்காரர்களை உருவாக்குவதில் பெருமை கொள்வதில் எந்த தேசத்திற்கும் பெருமை இருக்க முடியாது. இந்த நாட்டில் 85 கோடி பேர் நான் கொடுக்கிற ரேஷனில் வாழுகிறார்கள் என்று சொல்வதில் எந்த பெருமை இருக்க முடியாது. மாறாக பொருளாதார தளத்தில் என்னுடைய நாட்டு மக்களுக்கு ஓரளவு வளர்ச்சியை நோக்கி, ஓரளவு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை, அவர்களுடைய உணவு, உடை, உறைவிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் போன்றவற்றிற்காக நாங்கள் உழைக்கிறோம். அதற்காக இந்த பொருளாதாரம் நீதியை வழங்குகிறது என்று சொன்னால், பொருளாதார நீதியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு பாருங்கள், தயவு செய்து உங்களுடைய கைகளில் இருக்கின்ற அலைபேசிகளை தவறான விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் சரியான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துங்கள். போய் தேடி பாருங்கள், உலகத்தில் பட்டினி குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது? உலகத்தில் வேலை இல்லாதவர்கள் திண்டாட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது? குழந்தை தொழிலாளர்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம்? ஒரு தாய் பிரசவிக்கிற இடத்தில் இருக்கிற பொழுது பிரசவத்தில் இறந்து போகிற தாய்மார்களுடைய எண்ணிக்கையில் எந்த இடத்தில் இருக்கிறது இந்த நாடு? இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பார்த்தோம் என்றால் மிக மிக மோசமான பட்டியலில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். நமக்கு பின்னாடி ஒருவேளை ஆப்பிரிக்கா கண்டத்திலேருந்து லைபீரியா, இது மாதிரி ஒரு 3 நாள் நாட்களும் ஆப்கானிஸ்தானும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம். நம் நாட்டில் வளம் இல்லையா? நம் நாட்டினுடைய பணக்காரர்கள் உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்களே. ஒரு மனிதனுக்கே, ஒரு குடும்பத்திற்கே 12 லட்சம் கோடி இருக்கிறதே இந்த நாட்டில். அவர் உழைத்து 12 லட்சம் கோடியை உருவாக்கினார்களா? ஒரு தலைமுறைக்குள்ளால் உருவாக்கி விட்டார்களா? அப்படியானால் அரசு என்ன செய்ய வேண்டும்? சமதர்ம பொருளாதாரத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாமா? முதலில் இந்த நாட்டில் பெரிய பெரிய துறைமுகங்கள், பெரிய பெரிய மேம்பாலங்கள் எல்லாம் தேவைதான். எப்போது? முதலில் இந்த நாட்டில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்த பிறகு. அவை எல்லாம் வளர்ச்சிக்கானவை தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் 10% பேர் வாழ்வதற்காக 90% பேரை பட்டினி போட்டால் இந்தியா எப்படி முன்னேற முடியும்? செல்லரித்து போன இந்தியாவாக இருக்காது. எனவே ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும்.
வளர்ச்சி என்கிற பெயரில் இயற்கையை சூறையாடுவதும் தவறு. மாறாக கிரீன் டெவலப்மெண்ட் என்றைக்கு சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு இயற்கைக்கு சேதம் விளைவிக்கிறோம் அந்த வளர்ச்சி திட்டம், அந்த சேதத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த இயற்கையை புதுப்பிக்கக்கூடிய செயல்களை செய்கிற அளவிற்கு ஒரு அரசு முன்வர வேண்டும். இன்றைக்கு கண்மூடித்தனமாக கான்ட்ராக்டுகளை கொடுத்து எந்த காடு, எந்த கனிமம், எந்த மலை, எந்த கடல் எல்லாவற்றையும் நாசமாக்குகிற ஒரு போக்கு இருக்கிறதை நாம் அமைதியாக இருக்கிறோமே. இது யாருக்கு சொந்தமானது? உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லவா? உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அல்லவா? அப்படியும் இந்த நாட்டில் 12 லட்சம் கோடி வைத்திருக்கிறவன் அடுத்த வருடம் 18 லட்சம் கோடிக்கு உயர்கிறான். 28 ரூபாய் சம்பாதிக்க முடியாத ஏழைகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் உயர்ந்து கொண்டே போகிறது. அதுதான் பொருளாதார அநீதி என்பது. அதைத்தான் நாம் வளர்ச்சி என்று சொல்வதில்லை, அது வீக்கம். எங்கோ வீங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய உடலில் ஒரு பக்கம் வீங்கி கொண்டிருக்கிறது என்றால் மற்ற பக்கம் சூம்பி போயிருக்கும். அதுதான் இந்தியா. இன்றைக்கு 2 இந்தியா இருக்கிறது. ஒரு பக்கம் வீக்கம் நிறைந்த இந்தியா, இன்னொரு பக்கம் மெலிந்து போய் அப்படியே சோம்பி கிடக்கிற ஒரு இந்தியா. இப்போது புரிகிறதா நீதியினுடைய தேவை? எனவே ஒரு அரசு நீதியான அரசாக இருக்கிறது என்றால், சமதர்ம பொருளாதாரத்தை கடைபிடிக்கிற அரசாக இருக்கிறது என்றால், தன்னுடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும் முதல் கடமையாக அடிப்படை தேவைகளை உறுதி செய்வதைத்தான் அது ஒரு மக்கள் நல அரசாக அது மாற முடியும். அது அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் நல்ல தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் கேட்கவில்லை. எனக்கு இவையெல்லாம் அடிப்படை உரிமைகளாக இருக்கிறதை நீ ஏன் செய்யவில்லை என்று நாம் ஏன் கேட்கவில்லை என்றால் நமக்கு தெரியாது. இப்போது தெரியும். இனி இணைந்து வருவதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது உங்களுக்கு? இவை உணவும் உடையும் உறைவிடமும் கல்வியும் வேலை வாய்ப்பும் சுகாதாரம் எனக்கு சொந்தமானவை என்று நாம் போராடி கேட்க வேண்டாம். இல்லை என்றால் நம்முடைய கண்முன்னே நம்முடைய வளங்கள், இயற்கை ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படுகிற பொழுது நாம் அமைதியாக இருந்து விட்டோம் என்றால் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் சாக்கடைகளில் போட் ஓட்டி கொண்டிருப்பார்கள். கடல் இன்றைக்கு களங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நிலம் மொத்தம் நஞ்சாகி போனது. காற்றும் தண்ணீரும் மாசுபட்டு கிடக்கிறது. இவையெல்லாம் ஒரு சிலருடைய பேராசைகளுக்காக நாம் கொடுத்த விலைகள். எனவே பொருளாதார அநீதி இன்னும் இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் அரசுகளிடம் கொஞ்சம் இலவசங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறோம் என்றால் இந்த அநீதிக்கு துணை போகிறவர்கள் யார்? அரசியல்வாதிகளை மட்டும் குறை சொல்லிவிட்டு நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியுமா? உங்களால் இன்றைக்கு நல்ல காற்றை சுவாசிக்க முடிகிறதா? 25 ஆண்டுகளுக்கு முன்பாக காசு கொடுத்து தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் சிரித்திருப்போம். இன்றைக்கு எல்லோரும் காசு கொடுத்து தண்ணீர் குடிக்கவில்லையா? நாளைக்கு காசு கொடுத்து தான் காற்று வாங்க வேண்டும் என்ற நிலை வர இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது? அப்படியானால் இந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது யார்? பணம் இல்லையா? ஒரு மாதம் 1.25 லட்சம் கோடி வருவாய், வரி வருவாய் எங்கே செல்கிறது? 200 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறோம், எங்கே செல்கிறது? மேம்பாலங்களும் அணுகுண்டுகளும் ஏவுகணைகளும் துறைமுகங்களை நமக்கு சாப்பாடு போடுமா? அப்போ வளர்ச்சி வேண்டாமா என நீங்கள் கேட்கலாம். வேண்டும். வளர்ச்சிக்காக பெரும்பான்மையான மக்களை பலி கொடுப்பது அல்ல நம்ம ஒரு அரசினுடைய எண்ணமாக இருக்கணும். மாறாக பெரும்பான்மையான மக்களோடு இணைந்து வளர்ச்சி அடைந்து இப்படிப்பட்ட உயர்வான நிலைக்கு போக வேண்டும். நமக்கு துறைமுகங்கள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, மேம்பாலங்கள் தேவை, பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் தேவை. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய சக மனிதனுடைய வயிறை பட்டினி போட்டுவிட்டு, அவனுக்கு கல்வியை மறுத்துவிட்டு, அவனுக்கு சுகாதாரத்தை மறுத்துவிட்டு, அவனை நோயாளியாக்கிவிட்டு ஒரு சிலர் மட்டும் ஆளுவதற்காக அவற்றை செய்கிறோம் என்றால் நாம் இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை தோற்கடிக்கிற இடத்தில் இருக்கிறோம். எனவேதான் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்கள், அனைவருக்கும் நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி. இந்த பொருளாதார தளத்தில் அநீதி இருக்கிற வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் அழகாக சொன்னார், ஒருவேளை நாம் இந்த அரசியல் உரிமைகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம், சமூக பொருளாதார உரிமைகளை, நீதியை கொடுக்கவில்லை என்றால் ஒரு நாள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நானே கொளுத்த வேண்டியிருக்கும் என்று சொன்னார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சமூக பொருளாதார நீதியை முதல் நிலைநாட்ட வேண்டும்.
வெறும் அரசியல் நீதியால் நம்முடைய வயிறு நிரம்பாது. சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டுவதற்கு நாம் ஒவ்வொருவருடைய குரலும் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக எல்லா வேறுபாடுகளையும் கழற்றி கடலில் போட்டுவிட்டு மனிதர்களாக இந்தியராக நாம் இணைந்து வருவோம். நன்றி, வணக்கம்.